இந்திய துப்பாக்கிச் சுடும் போட்டி பயிற்சியாளரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஜஸ்பால் ராணா உடல்நலக்குறைவால் காலமானார். 49 வயதான அவர் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய குழுவினருடன் நாடு திரும்பினார். விமான பயணத்தின் போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தில்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக தேசிய துப்பாக்கி சங்க தலைவர் கலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். ஜஸ்பால் ராணா மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், துப்பாக்கி சுடும் விளையாட்டு உலகில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதில் ராணாவின் சாதனைகளும் பங்களிப்புகளும் முக்கிய பங்காற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு சிறந்த விளையாட்டு வீரராகவும் தனித்துவமான பயிற்சியாளராகவும் வழிகாட்டியாகவும் அவர் திகழ்ந்ததாகவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், துப்பாக்கி சுடுதல் போட்டியில் சிறப்பான சாதனைகள் மூலம் நாட்டிற்கு ஜஸ்பால் பெருமை சேர்த்ததாகவும் இளம் விளையாட்டு வீரர்களை சிறப்பாக வழிநடத்தி ஒரு வழிகாட்டியாக பங்களிப்பை வழங்கியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஜஸ்பால் ராணா மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பெரும் இழப்பு என தெரிவித்துள்ளார். துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவில் பிரபலப்படுத்தியதாகவும் மிகவும் கனிவான மற்றும் நல்ல உள்ளம் கொண்டவராக விளங்கினார் என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார்.